வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிங் டாங் கிச்சன். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். பூந்தி பிடிக்காமல் ஈஸியான மெத்தடில் டேஸ்டான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 500 கிராம் கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதை நல்லா மிக்சியில் வச்சு அரைச்சி வச்சிடலாம். இப்போது எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக எடுத்து போட்டுடலாம். ரொம்ப பெரிய பீஸாக போட வேணாம். போட்டோம்னா அது உள்ளே வேகாது சரியா. அதனால் சின்ன சின்ன பீஸாக போடணும். ரொம்ப ஒட்டி போட வேணாம். ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மாதிரி ரொம்ப தள்ளி போட்டால் தான் அது வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப வடை பதத்தில் வேகணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக ஒரு பொன்னிறமாக வந்தாலே போதும். ரொம்ப வேக விட்டோம்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். இது லைட்டாக வெந்த பிறகு இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்து வச்சிடலாம். இது சிம்பிளான மெத்தட். அதே மாதிரி பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி டேஸ்டான லட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் பண்ணோம்னா. இப்போ எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஜீரா ரெடி பண்ணலாம். ஒரு 300 ml தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் 500 கிராம் சர்க்கரை போட்டிருக்கோம். இது நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கரையணும். இது நல்லா ஒரு பதம் வர்ற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் லைட்டாக எலுமிச்சை ஊற்றிடலாம். எலுமிச்சை ஊற்றிட்டோம்னா இந்த பாகு கட்டி சேராமல் இருக்கும். அதுக்காக தான் எலுமிச்சை ஊற்றுறோம். இப்போது அரைச்சி வச்ச ஏலக்காய் பொடியை இதில் போட்டுடலாம். ஏலக்காய் பொடி ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் லட்டுக்கு. நம்ம தனியாக போடாமல் சர்க்கரை பாகுலேயே போட்டுறோம். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கலர் பவுடர் நான் லெமன் கலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் பிடிச்சதுன்னா அந்த கலர் போட்டுக்கலாம். இப்போது வறுத்து எடுத்து வச்ச அந்த கடலை மாவை அரைச்சிடலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சமாக இதாக இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது முந்திரி திராட்சையை நல்ல நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப வறுக்க வேணாம். வறுத்தோம்னா அதோட டேஸ்டே மாறிடும். இப்போ அரைச்சி வச்சதுல கொஞ்சமாக சர்க்கரை பாகு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தேவைக்கேற்ற மாதிரி சர்க்கரை பாகு ஊற்றிக்கலாம். முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சதை இதில் கொட்டிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது உடனே உருண்டை பிடிச்சிடலாம். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா உடைய ஆரம்பிச்சிடும். லட்டு ரெடி. இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.